ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் அநேக காரியங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அநேக சம்பவங்கள், அநேக சரித்திரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக என்று சொல்லி, திருஷ்டாந்தம் என்று சொன்னால் அடையாளங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அங்கே உலகத்தை உண்டாக்கின நாளிலிருந்து கடைசி வரைக்கும் மனிதனோடு கூட உலகத்தின் சரித்திரத்திலே செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். அதே தேவன் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் இதெல்லாம் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், முன்பு எப்படி செயல்பட்டார் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்வதற்காக, இன்றைக்கு அவர் எப்படி செயல்படுவார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் அற்புதமாக அநேக காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் வேதத்தை நாம் படிக்க வேண்டும். வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார், இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இன்னும் செயல்படுவார் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய தெய்வத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். அதோடு கூட அவர் மேலே விசுவாசம் வைப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அவர் யாருன்னு சொல்லி தெரியலன்னா அவரை நம்புகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நம் ஆண்டுக்கு இந்த புஸ்தகத்துக்காக எப்பொழுதுமே நன்றி செலுத்த வேண்டும். அதோடு இந்த புஸ்தகத்தில் அவர் எழுதி கொடுக்கிற அநேக காரியங்கள், சிலருடைய வீழ்ச்சிகளும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனிதன் செய்த தவறுகளும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனை விசுவாசித்து வெற்றி பெற்ற மனிதர்களை பற்றியும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது, தேவனுடைய சாபமும் வேதாந்தத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சரித்திரத்திலே செயல்படுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்கு நாம் நம்முடைய வேதாம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்திரை ஆகமம் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சொல்லும் பொழுதே அது யாத்திரையை பற்றி பேசுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. யாத்திரை என்று சொன்னால் பயணம், பயணத்தை பற்றி பேசுகிற ஒரு புஸ்தகம். என்ன பயணம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 460 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாய் இருந்த அவர்களுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார், முன்னதாகவே கொடுத்திருந்தார் என்பதாகவும் அவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். அவர் சொன்னபடி அதை நிறைவேற்றும் காலம் வந்த பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஒரு சொந்தமான ஒரு தேசத்துக்கு அவர்களை கொண்டு போகிறார். அங்கே அவர்களுக்கு இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட தேசம் கானான் தேசம். அது எப்படிப்பட்ட தேசம் சொல்லப்பட்டிருக்கிறது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தேன் அப்படியே ஒழுகி ஓடுமாம், எடுக்க ஆள் இல்லாமல். பாலும் அங்கே பீச்ச ஆள் இல்லாமல் அப்படியே ஓடுகிறதாக இருக்குது. அப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசத்தை தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். ஆனால் அவர்கள் இருந்த அடிமைத்தனத்தை பற்றி பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்து தேசம் அன்றைக்கு ஒரு பெரிய நாகரிகமாக அது இருந்தது, ஒரு வல்லமையான வல்லரசாக அது இருந்தது. அதை எதிர்த்த ஒருவனால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பயங்கரமான தேசத்திற்கு கீழாக யார் அடிமையா இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஏறக்குறைய 460 ஆண்டுகள் பொழுது ஆகிவிட்டது. அநேக ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கிறார்கள், பயங்கரமான அடிமைகள். தேவன் அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் வாக்கு கொடுத்தா, நான் உங்களை என்ன பண்ண போறேன், எகிப்திலிருந்து விடுதலையாக்க போகிறேன் என்பது மட்டுமல்ல, விடுதலையாக்கி உங்களை எங்கே கொண்டு போக போகிறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன் சொல்கிறார். விடுதலையாக்கின சரித்திரமும் உண்டு. அதன் பின்பதாக அவர்களை கொண்டு போகிற அந்த பயண சரித்திரம் தான் எது? யாத்திரை ஆகமம். யாத்திராகமம் யாத்திரையை பற்றி சொல்லப்படுகிற அந்த காரியமாயிருக்கிறது. அந்த யாத்திரையானது, அந்த பயணமானது நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கு ஒப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. நானும் நீங்களும் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். காலம் காலமாக மனிதன் ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கே மனுக்குலம் முழுவதும் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக போய்விட்டார்கள். ஆனால் தேவன் தம்முடைய வாக்கின்படி நம்ம என்ன பண்ணுகிறார்? பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவராயிருக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்பது ரொம்ப லேசா இருந்துச்சா, கடினமா இருந்ததா? ரொம்ப கடினமான ஒரு காரியம். தேவன் அங்கே அநேக காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். என்னையும் உங்களையும் தேவன் பாவத்திலிருந்தும் பிசாசினிடத்தில் மீட்பது லேசான காரியமா, இல்லை கடினமான காரியமா? என்ன விலை கொடுத்தார் அதற்கு?
தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். விலை கொடுத்துதான் என்னை உங்களையும் பாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் அவர் விடுதலை ஆக்கினார். அவர் நம்மை ஒரு பயணத்தில் இப்பொழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நாம் அந்த பயணத்திலே இருக்கிறோம். யாத்திராகம் 14வது அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொன்னால், தேவன் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கிவிட்டார். எத்தனை அங்கே வாதைகளை அவர் நடத்தினார்? 10 வாதைகள். கடைசி வாதையிலே தான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுகிறான், போங்கள் என்று சொல்லி. ஏறக்குறைய அந்த எகிப்து தேசமே என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சிருச்சு. அழிந்ததுக்கு காரணம் தேவன் அல்ல, அந்த எகிப்தின் ராஜா அவன் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி செய்த பிடிவாதத்தினால எகிப்து தேசமே அங்கே அழிந்தது. தேவன் அங்கே பெரிய காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து அவர்கள் பிரயாணப்படுகிற அந்த பாதை தான், அந்த பாதை குறித்துனாதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆரம்ப கட்டத்தை மட்டும் பார்க்க போகிறோம். தேவன் நம்மை வழி நடத்துகிற வழியிலே தேவன் ஒரு நோக்கம் உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க. பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்து விட்டார். சாதாரணமா இன்னைக்கு அரசாங்கம் சில முயற்சிகள் எடுக்கலன்னா கொத்தடிமையை மீட்க முடியுமா? மீட்க முடியாது. மலேசியாவுக்கு போனவங்கள அடிமையா மாதிரி மாட்டிக்கிட்டவங்கள எங்க தான் போய் அணுகுறாங்க அரசாங்கம். இங்கே எம்பசிக்கு போறாங்க, கெஞ்சுறாங்க, எங்க பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க, எப்படியாவது இங்க வந்து சேரணும் சொல்லி. இப்பொழுது இருக்கிற சுதந்திர நாட்களிலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால், அன்றைக்கு அடிமைகள் இந்த பூமியில இருக்கிற காலகட்டத்தில், இஸ்ரவேல் இனமே அடிமையாய் போன காலகட்டத்தில், எகிப்து தேசத்திலிருந்து ஒருவனை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம் இல்லை. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதும் அவ்வளவு லேசான காரியம் இல்லை. ஒரு ஆத்மா ஆண்டருக்குள்ள கொண்டு வரது கஷ்டமா இருக்கா, லேசா இருக்கா? அது நம்மால் முடியவே முடியாது. நம்ம ஆண்டவர் பிரசங்கிக்க சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டு சொல்கிறார், குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னொரு இடத்துல சொல்கிறார், பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்துல வரமாட்டான் சொல்கிறார். ஆண்டவர் தான் மனிதனை எங்க கொண்டு வருகிறார்? வெளியே கொண்டு வருகிறார். தேவன் அதற்காக அநேக காரியங்களை செய்கிறார். லேசான காரியம் இல்லை. நான் நம்முடைய தேசத்தை பற்றி யோசித்து பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டை பற்றி யோசித்து பார்க்கும் பொழுது, எப்பயும் மிஷனரிகள் வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. முதல் நூற்றாண்டிலேயே வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டுக்கு மிஷனரிகள் வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீஷன்ல ஒரு சீஷன் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார். அப்ப எத்தனை வருஷமா ஊழியம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? 2000 வருஷமா நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை சதவீதம்? நம்ம தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனா இந்தியாவில் ரொம்ப குறைச்சல். அப்ப பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பது என்பது லேசான காரியம் இல்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் மீட்டிருப்பார் என்று சொன்னார். அவர் நம்மை அற்புதமான பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு, பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு திட்டம் உண்டு. இன்றைக்கு நாம் அந்த பாதையிலே நடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மீட்கப்படவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை மீட்க ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக தான் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பினார். அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே பலியிட்டார். அவர் தம்முடைய ஜீவனை, ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் என்ன பண்ணுகிறார்? வா, உன்னை மீட்டுக் கொள்வேன்னு சொல்கிறார். தண்ணிக்குள்ள முங்கும் பொழுது அங்கே கையை மட்டும் நீட்டினா போதும், இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க? தூக்கிடுவாங்க. முங்குகிறவன் தப்பிக்கிற, அதாவது நீச்சல் அடிக்க தெரியாதவன் முங்கும் பொழுது அவனா தப்பிக்க முடியுமா? அவனா தப்பிக்க முடியாது. பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது அது உளையான சேரு சொல்லியிருக்கு. சங்கீதக்காரன் சொல்லும்போது, உளையான சேற்றிலிருந்து தேவனனை தூக்கி எடுத்தார். உளையான சேர்னு சொன்னா அது அழி மாறி இல்லையா, பயங்கரமான புதை மணல் மாறி. உளையான சேரு, அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு வெளியே வரதுக்கு ஒருத்தர் முயற்சி செய்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்ணுவான்? உள்ள போய் கொண்டே இருப்பான். அதுதான் பாவம், இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனம், பிசாசினுடைய அடிமைத்தனம். அதுதான். எவன் ஒருவன் வெளியே வருவதற்கு அவனே முயற்சி எடுக்கிறானோ அவனால் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அதனால்தான் தெய்வன் இந்த உலகத்துல வந்தா நம்மை மீட்கும்படியாக. ஒருவேளை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன தூக்குங்கன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் சொல்லுவானோ அவனை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தூக்குவார். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து,
பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுவார்? தூக்கி எடுப்பார். யாரை தூக்குவார்? யாரை வேண்டுமானால் தூக்குவார். ஆனா யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவளை தூக்குவார். கள்ளனை பற்றி தான் அடிக்கடி நான் யோசிப்பேன். கடைசி நிமிஷத்துல கூப்பிடுறான். இப்ப சாக போகிறான். இயேசுவின் அருகிலே செத்து கொண்டிருக்கிற அந்த திருடன், கள்ளன் ஒருவன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் அடியனை நினைத்தருளும் சொன்னான். முடியாது சொன்னாரா? அந்த நிமிஷமே சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பா. பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம்னா, இன்னைக்கு நீ பரலோகத்தில் இருப்பான்னு சொல்லல, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாய். யாரோடு கூட போயிட்டான்? தேவனோடு கூட. இப்ப எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறா, எவ்வளவு எளிதான வழியை வைத்திருக்கிறா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான். ஆனால் மனிதனோ இன்றைக்கு அற்பமான பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏசாமி வேணான்னு சொல்றாங்க. அவன் இந்த உலகத்தின் இன்பங்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறான். தேவன் மீட்டுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனிடத்தில் வந்தாலும் அத்தனை பேரை மீட்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்பொழுது வரலாம். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே நாம் இப்பொழுது வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இப்பொழுது வருகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் அந்த பயணத்திலே அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதான் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். 13வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். 13வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நான் சத்தமாய் வாசிக்கிறேன், அப்படியே கவனிங்க. ஆண்டவர் அவர்களை பயணப்படுத்தி கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது 17ஆம் வசனம், பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மடிந்து எகிப்து திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். 1-2 பேர் இல்ல, எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 12வது அதிகாரத்தில் வருகிறது. எவ்வளவு பேர் வந்தாங்களா? புருஷர் மாத்திரம் 37வது வசனம், 12வது அதிகாரம் 37வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேஸை விட்டு கால்நடைய பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். திருமணமானவர்கள் மட்டும் எத்தனை பேர்? 20 வயதுக்கு மேலானவர்கள் 6 லட்சம் பேர். அப்ப பெண்கள், அப்புறம் பிள்ளைங்க குறைந்தது 12 லட்சம். அப்ப அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரையும் தேவன் வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களை எப்படி நடக்க சொல்கிறாராம்? 2 வழி இருந்துச்சு கானான் தேசத்துக்கு போறதுக்கு. ஒரு வழி பக்கம் கொஞ்சம் சுருக்கமா இருந்துச்சு, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது. ஆனா ஆண்டவர் அவர்களை எப்படி நடத்தினார் என்று சொன்னால், சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்களை நடத்தினார். அதற்கு காரணம் என்ன? 17ஆம் வசனத்துல, ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து ஏத்துக்கு திரும்பி போவார்கள் என்று சொல்லி தேவன் அப்படி நடத்துகிறார். ஆண்டவர் என்னை உங்களையும் வழி நடத்துகிற அந்த வழிகள் சில நேரத்தில் நமக்கு விளங்குறது இல்லை. லேசான வழி இன்னொன்று இருக்கும், ஆனால் ஆண்டவர் நடத்துகிற வழிகள் கடினமான வழிகளாக தெரியலாம். ஆனால் அவருக்கு அது ஒரு நோக்கம் உண்டு. தேவன் அவர்களை வழி நடத்துகிறார். ஏன் சொன்னா, மோசே அவங்களை கூட்டிட்டு போகல. யார் தான் கூட்டிட்டு போறது? தேவன் கூட்டிட்டு போறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க கண்ட்ரோல்ல இருக்கிறது யார் தான் நினைக்கிறீங்க? தேவன். இந்த சபை கிடையாது, சபையினுடைய போதகரும் கிடையாது, கிடையவே கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம வளர்றதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான். தேவன் கொடுத்திருக்க நல்ல ஐக்கியம், அவ்வளவுதான். நம்ம வளருவதற்கான ஒரு இடம், பாதுகாப்பான ஒரு இடம், ஐக்கியத்திற்கான ஒரு தேவையான ஒரு இடம். ஆனால் தேவன் தான் நம்மை ரட்சித்தார், தேவன் தான் நம்மை வழி நடத்துகிறார். அப்ப எல்லாவற்றுக்கும் யாரை தான் நோக்கி பழகிறணும்? அவரை தான் பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னு சொல்லி தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கப்படும். இப்ப நம்ம எல்லாருமே தனித்தனியாக நேரடியாக அவரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே ஜனங்களை தேவன் இந்த வழியாக நடத்தும்படியாய் திட்டமிட்டு அவளை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை வழி நடத்துகிற அந்த வழியிலே ஒரு நோக்கம் உண்டு. ஏன் உங்களை இந்த பாதையில் நடத்துறான்னு நினைக்கிறீங்க? பாதைன்னு சொன்னா இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற வழி, உங்களை வேற வழி நடத்துறாரு, என்ன வேற வழி நடத்துறாரு, என்ன வேற மாதிரி நடத்துறா, உங்களை வேற மாதிரி நடத்துறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி சில நேரத்தில் நடக்கல. ஏன்?
நன்மையானதுக்காகவா தீமையானதுக்காகவா? நன்மையானதுக்காக, நன்மையான காரணத்துக்காக. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு இக்கரைக்கு அக்கறை எப்பயும் என்னதான் பச்சை, அப்படி நடந்துன்னு தான் சூப்பரா இருந்திருக்குமே யோசிப்போம். ஆனா ஆண்டுக்கு தெரியும் அது இதை விட மோசமானதா இருக்கும். இப்பொழுது நடக்கிற பாதை நலமானது என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால்தான் என்னை உங்களையும் இப்படி நடத்துகிறவராக இருக்கிறார். அதை நானும் நீங்களும் நம்பணும். தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். அது நான் கடைசியில் சில காரியங்களை சொல்லுகிறேன். அப்ப அவர் நம்மை வழி நடத்துகிற வழியில் என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். அவர் நம்மை வழி நடத்துகிற வழியிலே ஒரு திட்டமும் உண்டு. என்ன திட்டத்தோடு கூட வழி நடத்துகிறார் என்று சொன்னால் 14வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஆண்டவர் அவங்களை அப்படி வழி நடத்துறதுல ஒரு திட்டம் இருந்தது. அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏன் அப்படி நடத்தினான்னா, ஒரு நோக்கம் என்ன சொன்னா, அதான் அவங்களுக்கு சரியான பாதை. அவங்க கடைசி வரைக்கும் எங்க இதில் போய் சேரணும், அங்க போய் சேரணும் சொல்லி, இல்லாட்டி வழியில திரும்பிடுவாங்க, யுத்தம் நடக்கும். யுத்தத்துக்கு இந்த ஜனங்கள் ஆயத்தமா இருந்தாங்களா? குடும்பம் குடும்பமா போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பிள்ளைய சட்டி முட்டியோட ஆடு மாடோட பிரயாணப்பட்டு இருக்காங்க. யுத்தத்துக்கு அவங்களா ஆயத்தமா இல்லை. அதனால எடுத்தோன்னு யுத்தம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு ஆண்டவர் வேறு வழியாய் நடத்துகிறார். அதோடு கூட அந்த வழியிலே தேவனுக்கு ஒரு பெரிய திட்டமே இருந்தது. திட்டம் இருந்தது. என்ன திட்டம் சொன்னா, தேவன் அந்த வழியிலே நடத்தும் பொழுதுதான் அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அது நமக்காக ஒரு நல்ல திட்டம், நோக்கம் இருந்தது. அதோடு கூட தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய திட்டத்தையும் அவர் வைத்திருந்தார். அந்த 4ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருந்தான் பாருங்க. நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, யாருடைய இருதயம்? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படியும் பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தேவன் ஒரு பெரிய திட்டத்தையே அதற்குள்ளே வைத்திருந்தார். அப்ப இன்றைக்கு நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, நான் விரும்புகிறபடியெல்லாம் ஆண்டு செய்யணும்னு பிடிவாதம் பண்ணவே கூடாது. யார் சொல்லுகிறபடி போகணும்? அவர் சொல்லுகிறபடி போகணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது, நீங்க என்ன விரும்புறீங்களோ அப்ப அந்த அவர் சொல்லுகிற வழி நல்ல வழியா இருக்கும். அதான் எனக்கு நன்மையான வழியா இருக்கும். ரெண்டாவது, அந்த வழியிலே போனால் தான் யாருடைய நாமம் மகிமைப்படும்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொன்னா, அதுல தேவன் ஒரு பெரிய திட்டத்தை அங்கே வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த வழியானது உலகத்தின் பார்வைக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். 14வது அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவங்க புறப்படுற இடத்துல இருந்து இந்த பக்கம் போனா பக்கமா இருக்கும், குறுக்க போயிடலாம். ஆனா அவங்க எப்படி போறாங்க? இந்த பக்கம் போறாங்க. இங்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா, பெரிய சமுத்திரமே இருக்குது, பெரிய கடல் இருக்கு. இப்படி போனா சமுத்திரத்துல போய் முட்டிக்கிடுவாங்க. இப்படி போனா என்ன பண்ணிடலாம்? சமுத்திரத்தையே அவங்க பார்க்காம குறுக்க கூடி போயிடலாம். ஆனா இவங்க இப்படி புறப்படாம எப்படி புறப்பட்டாங்க? இப்படி புறப்பட்டாங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு என்ன சொல்றான் பாருங்க 3ஆம் வசனத்துல. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வழி தெரியாம திரிகிறாங்க அப்படி சொன்னா, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அதான் பின்னாடி நடந்துச்சு. அவங்க இந்த வழியில போல எந்த வழியில போயிட்டாங்க? தெரியாம இந்த வழியில போயிட்டாங்க. அங்க என்ன இருக்குது? சமுத்திரம் இருக்குது. அங்க பாலமா இருந்துச்சு அன்னைக்கு, அல்லது பெரிய கப்பல் இருந்துச்சா கடந்து போறதுக்கு? ஒண்ணுமே இல்ல. அது லட்சக்கணக்கான மக்கள் எப்படி கடக்க முடியும்? அப்ப சொன்ன அவன் திகைத்து திரியிறாங்க, வழி தெரியாம திரியிறாங்க. அதோடு கூட வனாந்திரம் அவங்களை என்ன பண்ணுச்சு? அடைச்சிருச்சு. போக வழி இல்லை, புத்தி கெட்டு அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சொல்ல போன இவங்க யாரா இருந்தாங்க? இத்தனை வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் பாருங்களேன். அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி, அங்கே ஒரு தலைவன் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் எண்ணி இருக்கலாம். அதனால தெரியாம திகைத்து நிற்கிறார்கள் என்று சொல்லி. ஆண்டுடைய வழி உலகத்தின் பார்வைக்கு எப்படிதான் இருக்கும்? பைத்தியமா தான் இருக்கும். இன்னைக்கு தேவன் நம்மை வழி நடத்துகிற வழி உலகத்தின் பார்வைக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமா தான் இருக்கும். ஆனா அது நம்முடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும்? பைத்தியம் மாதிரி இருந்துடக்கூடாது.
அது மட்டும் அப்படி என்ன ஆண்டவர் கிறுக்குத்தனமா பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழியில போக முடியும்னு நினைக்கிறீங்களா? போக முடியாது. அதனால தான் சொன்னேன், முதல்ல சொன்னேன், தேவனுக்கு நம்முடைய வழியில என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. என் பிள்ளை இப்படிதான் கொண்டு போகணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதுதான் அவனுக்கு நல்ல வழி, அதான் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கும் சொல்லி அவருக்கு தெரியும். ரெண்டாவது, அந்த வழியிலே அவர் கொண்டு போகும்போது அவருக்கு என்ன உண்டு? ஒரு பெரிய திட்டமே உண்டு. என்ன திட்டம்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய திட்டம் உண்டு. அதை அவர் எப்படி செய்ய போகிறார் எனக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் நம்மை வழி நடத்துகிற பாதை என்ன பாதைனா, அவர் திட்டமிட்ட ஒரு பாதையாக இருக்கிறது. அதை நானும் நீங்களும் முழுமையா புரியணும். ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நம்ம நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுப்போம் சொன்னால் அவர் நம்மை சரியாக வழி நடத்துவாரா, தவறா வழி நடத்துவாரா? சரியா வழி நடத்துவார். ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு பார்த்தா அது எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? என்னங்க இதெல்லாம் ஒத்து வராதுங்க இந்த காலத்துக்கு அப்படி சொல்லுவாங்க. அவங்க அநேக ஐடியா சொல்லுவாங்க. அந்த ஐடியா ரொம்ப கரெக்டா தெரியும் இந்த உலகத்துல. ஆனா நம்முடைய ஆலோசனை எல்லாம் எப்படி இருக்கு? வேதாந்தத்தின் ஆலோசனை எல்லாம் வேதத்தை சொல்லிருக்கு, சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா தோணும். கிறுக்குத்தனமா இருக்குதே நீங்க சொல்றது, அதெல்லாம் ஒத்து வராது, நீங்க சிக்கிக்கிடுவீங்க, இதுல போய் முட்டிக்கிடுவீங்க, இதெல்லாம் போக முடியாது, இந்த உலகத்துல இதெல்லாம் சாதிக்கவே முடியாது, இப்படிலாம் போனா சொல்லுவாங்க. ஆனா அது யாருடைய வழி? தேவனுடைய வழி. ஆண்டருக்கு மட்டும் நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னா பாருங்களேன், உலகத்தின் ரட்சிப்பையே உலகம் முழுவதையும் ரட்சிப்பதற்காக தேவன் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன செஞ்சார்? அவரு தான் சொந்த குமாரன் அனுப்பினாரு. அந்த குமாரன் என்ன எங்க போனாரு? சிலுவைக்கு போனாரு. அது உலகத்துக்கு பைத்தியமா இருக்குதா, ஞானமா இருக்கா? பைத்தியமா இருக்கு. என்ன கிறுக்குத்தனமா இருக்குது. அதான் சிலர் சொல்றாங்க, நான் தப்பு செஞ்சேன்னா அவர் எதுக்குங்க மறிக்கணும், அவர் எதுக்குங்க சாகணும், அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்தாரா, என்ன எப்படிங்க ரட்சிக்க முடியும்? இப்படி எல்லாம் வாதம் பேசிட்டே இருக்கிறாங்க. புரிய மாட்டது, புரியாது அவங்களுக்கு. ஆனா அது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம் சொன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழகான திட்டத்தை வைத்திருக்கிறார். அது வழியாக, அதுடைய வழியாக இருக்கிறது. ஆனால் அது உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றும். சரியா? இப்பொழுது தேவன் நம்மை அந்த வழி நடத்துகிற அந்த வழி உலகத்துக்கு விளங்காதபடியினாலே அதே வழியை பிசாசானவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, நம்மை சோதிப்பதற்காக அல்லது நம்மை திருப்பி கொண்டு போவதற்காக, நம்மை அந்த குழப்பத்திலே நம்மை அழித்து போடுவதற்காக எல்லா முயற்சிகளும் எடுப்பான். சரி, இந்த இடத்துல தான் ஜனங்கள் இப்பொழுது எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? சமுத்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ராஜாவுக்கு அது கேள்விப்படுகிறான். ராஜா அதை கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் என்பதை பாருங்கள். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எய்த்துள்ள மற்ற சகல ரதங்களையும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியுமான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். எதுக்காக போகிறானா? இவங்க எங்க போய் நிக்கிறாங்க? இப்ப சமுத்திரத்துக்கு நேரா போய் நிக்கிறாங்க. 2 பக்கம் மலை இருக்கிறது, முன்னதாக சமுத்திரம் இருக்குது. அங்க என்ன பண்ணிடலாம், அவங்கள எளிதா பிடிச்சிடலாம் சொல்லி அங்கே வருகிறான். அந்த இடத்துல தான் அவங்கள பிடிக்கிறதுக்கு அவன் திட்டம் வச்சிருக்கிறான். அந்த இடத்துல தான் தேவன் தன்னை மகிமைப்படுத்தும்படியாக வேறொரு திட்டத்தை வைத்திருக்கிறான். இதுதான் நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். எங்க செயல்பட முடியாது என்று சொல்லி உலகம் சொல்லுகிறதோ, எந்த இடத்துல அது நம் பைத்தியக்காரர்களாய் மாறி போவோம் என்று சொல்லி உலகம் சொல்லுகிறதோ, அந்த இடத்துல தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். புரியலன்னு சொன்னா முடியாத காரியம். இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். அப்ப பின்னாடி அவங்க பார்வோன் கூட்டம் அங்கே வந்து விட்டது. பார்வோன் கூட்டம் வந்த பொழுது வாசிக்கிற 9வது வசனம், எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடையிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பக்கத்துல வராங்க. 10வது வசனம், பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு முன்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயந்தபொழுது அவங்க செய்த காரியம், முதல் காரியம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவங்கள நெருங்கின பொழுது, ஏன்னா ஒரு காரியம் என்ன சொன்னா, இவ்வளவு நாள் அவங்கள ஆண்டது யார் தான்? இந்த பார்வோன். பயங்கரமான கொடுமைப்படுத்தினவன், பயங்கரமான ஒரு ராஜான்றது தெரியும். இப்பொழுது முழு சேனையோடு கூட வந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டாங்க.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகள் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்படி தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற முழு நம்பிக்கை நமக்கு வேணும். சரி, ஒருவேளை நீங்க அநேக ஆண்டுகள் ஆயிடுச்சு, அநேகருக்கு ஆண்டுக்குள்ளே வந்து அநேக ஆண்டுகள் ஆச்சு. ஆனா இன்றைக்கும் பிசாசு நம்மை பயமுறுத்துகிறானா? பயமுறுத்தலையா? பயமுறுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது, புரிந்து கொள்ள முடியாத நேரங்கள் வரும் பொழுது, பிசாசு நம்மை நெருக்குகிற அந்த வேளையில இக்கட்டான சூழ்நிலையை பயமுறுத்தி பிசாசு நம்மை சோர்வடைந்து தோற்று போக வைக்க பண்ணுகிறான், முயற்சி எடுக்கிறான். ஆண்டு அதே சூழ்நிலையை என்னவாக மாற்ற விரும்புகிறார்? பெரிய வெற்றியாக மாற்ற விரும்புகிறார். தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறார். வந்த பொழுது பயந்தாங்க. அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணினால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இதுதான் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். அவங்க பயந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்த காரியங்களை 11ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். அவங்க என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தால் வாசி நமக்கு தெரிந்த காரியம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே அநேக ஆண்டுகள் ஆனாலும் கூட விசுவாச வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இக்கட்டு என்று சொல்லி வந்த உடனே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி விடுகிறோம். வாசிக்கலாம் 11ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்றாங்க. யார் கொண்டு வந்ததா? மோசே கொண்டு வந்தானா? மோசையை கொண்டு வந்தான் இல்ல, ஆண்டவர். சொல்லப்போனா இவங்க யாரதான் சொல்றாங்க? கல்யாணம் ஆகி பல வருஷம் கழிச்சு புருஷன் மனைவி எப்படி சண்டை போட்டுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உன்னை போய் கல்யாணம் கட்டினேன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆன பிள்ளை 2-3 ஆயிருக்கும். பிள்ளைங்க வளர்ந்த பின்னாடியும் சொல்றது வாரு, உன்னை போய் கல்யாணம் கட்டினேன்னு. நீங்க கட்டவும் இல்லை, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை. நீங்க ஆண்டுடைய பிள்ளைன்னு சொன்னா இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை யாருடைய வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய வாழ்க்கை. மறந்துடாதீங்க. நீங்க ஆண்டுக்கு உங்களை முழுமையா ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இது யாருடைய வாழ்க்கை? யார் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை? தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை. அதுல இக்கட்டுகள் வருகிறதுன்னு சொன்னா அதுல யாரதான் நோக்கி கூப்பிடணும்? ஆண்டதான் நோக்கி கூப்பிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அப்பா அம்மா பார்த்து வச்சாங்கன்னா அப்பா அம்மா திட்டக்கூடாது. அது அப்படி செய்வோம்னு சொன்னா இன்னும் ஆண்டரை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி அர்த்தம். சரியா? நம்ம வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் தேவன் கொடுத்த சூழ்நிலைகள். ஒரே வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைஞ்சு முன்னாடி போயிடலாம். ஒரு பிள்ளைக்கு வாய்ப்பு கிடைக்காம கொஞ்சம் கீழே நிக்கலாம். யாரை திட்டுறதுன்னு நினைக்கிறீங்க? யாரை திட்டலாம் நினைக்கிறீங்க? அம்மா அப்பாவை திட்டலாமா அல்லது கடவுளை திட்டலாமா? சில பிள்ளைங்க ஏன் என்ன பெத்தன்னு சொல்றீங்க இல்லையா? எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். ஆனா உலகத்தார் அப்படி பேசுறாங்க. ஏன்னா அவனுக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. ஆனால் நானும் நீங்கள் ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் என்று சொன்னால் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை முழுமையா கையில வச்சிருக்கிறது யார் தான்? ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார். அப்பா அம்மாவும் கிடையாது, வேற யாருமே கிடையாது. நம்ம வாழ்க்கை ஆண்டுடைய கையில இருக்குது. வெள்ளிக்கிழமையில நம்ம பார்த்தோம், படிக்கும் போது பேது சொல்கிறார், நன்மை செய்வோம் என்று சொன்னால் நமக்கு தீமை செய்பவன் யார்? தேவனுடைய வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமான பாதையிலே நாம் நடந்து கொண்டு போவோம் என்று சொன்னால் எனக்கு தீமை செய்கிறவன் யார்? யாருமே ஒன்னும் செய்ய முடியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய தீமையை செஞ்சாங்க அவங்களுடைய சகோதரர். ஆனா தீமையா முடிஞ்சா நன்மையா முடிஞ்சா? ஆரம்பத்தில் தீமையை போலதான் காணப்பட்டது. ஆனால் அது எவ்வளவு பெரிய நன்மையாய் முடிகிறது. போத்திப்பாருடைய மனைவி அவனுக்கு பயங்கரமான தீமை செய்கிறான். தீமைதான் செய்யப்பட்டதாக எண்ணப்படுகிறது. ஆனால் அவன் ஆண்டுடைய கரத்திலே இருந்ததுனால அது என்ன பண்ணுகிறார்? தேவன் அதிலே தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கை யாருடைய கையில இருந்துச்சு? அன்னைமார்ல கையில இருந்துச்சா? அப்பா கையில இருந்துச்சா? அல்லது போத்திப்பார் வீட்டு கையில இருந்துச்சா? ஆண்டுடைய கையில இருந்துச்சு. அதான் யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க அங்கங்க வாசிக்கும் பொழுது எப்பொழுதுமே வருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில முழுமையை ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க எனக்கு இந்த மனைவியை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க எனக்கு இந்த புருஷனை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க எனக்கு இந்த பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்க. சிலருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்றது 100% உண்மையா இருக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கையை கொடுத்தது யாருதான்? நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு இந்த வாழ்க்கையில தொடர்ந்து போக மட்டும் என்ன தாங்க? பலன் தாங்க.
தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் பெரிய மாற்றங்கள், பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். பெரிய வாய்ப்புகள் கிடைத்து சாதித்தவர்களை காட்டிலும் யாரை வச்சு பெரிய காரியங்களை ஆண்டு சாதிப்பார்? யார் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டு கரத்தில் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க பாருங்களேன். முதல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. இது எல்லாரும் நானும் நீங்கள் செய்யற காரியம் தானே இல்லையா? ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னு யார்கிட்ட முதல்ல சொல்லுவோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம். அதெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். உட்கார்றப்ப எந்திரிக்க என்ன சொல்லுவோம்? ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனா அடுத்து என்ன சொல்லுவோம்? உன்னால தாண்டா எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பார்க்கலாமா? கலாத்தியர் 5வது அதிகாரம். குடும்ப எல்லைகளிலும் சரி, சபையிலும் சரி, பவுல் சொல்கிற ஒரு காரியம் என்று சொன்னா 15வது வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் சொல்கிறார். அது வீட்டுக்குள்ளே இருக்கட்டுமே. ஒருத்தர் கடிச்சுக்கிறதுனா அதே வார்த்தை தானே பயன்படுத்திருக்கு. நம்மளும் கலோக்கியில பயன்படுத்துவோம். கடிக்காதன்னு சொல்லுவோம் இல்லையா? கடிக்கிறது. அதனால நல்லா விளங்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, அதே வார்த்தை தான் இங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் முடிவு என்னவா? அழிவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதனால ஒரு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. தவறே நடக்கட்டுமே. ஒருத்தர் தப்பே செஞ்சுட்டாங்க வீட்டுல, யார்கிட்ட கேட்கணும்? முடிஞ்சா 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து நாங்க மடத்தனமா பண்ணிட்டோம் ஆண்டவரே, செய்யக்கூடாத செஞ்சிட்டோம், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்காம செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, இந்தாங்க இப்ப உங்க கையில கொடுக்குறோம், கொடுத்துருங்க ஆண்டவர். அதையும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அழகா அவரால் மாற்ற முடியுங்க. கெட்டுப்போன களிமண் எடுத்து மறுபடியும் அழகா ஒரு பாத்திரமா அவரால் வணைய முடியும். நம்மளோட வாழ்க்கையை நாசப்படுத்தி இருந்தா கூட அது சொல்ல என் கையில தந்துரு, நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் நம்ம சண்டை போட்டுட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா அதை இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போவோமே ஒழிய அது அழகான ஒரு பாத்திரமா மாற்ற முடியாது. இங்க சொல்லுகிறா, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க சொல்ற. நம்ம வாழ்க்கை அது. சபையிலையும் பார்த்துக்கோங்களேன், அப்படி கடிச்சு ஒண்ணுமே நடக்க முடியாது. ஆனால் இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது கொலோசியர் 3வது அதிகாரம் என்ன செய்யலாம் என்பதை சொல்லுகிறார். 3வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், 12ஆம் வசனத்தில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் சொல்கிறார். அதாவது ஒருவருக்கொருவர் தப்பே செய்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும் கூட நாம் அதை மன்னித்து மாற்றும் பொழுது பெரிய காரியங்கள் செய்ய முடியும். கலாத்தியர்ல சொல்லும்போது ஒருவர் கடித்து பட்சித்தால் அழிவேன்னு சொல்கிறார். குடும்ப எல்லைகளில் அதான் புருஷன் மனைவி சண்டை போட்டுட்டே இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு சொல்ற காரணம், இப்ப கூட லெட்டர் இருந்துச்சு, எங்க வீட்டுல அப்பா அம்மா சந்தோஷமா வாழணும். யாரு சொல்றது தெரியுமா? அன்னைக்கு செல்லூர்ல இருந்து எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. எங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வீட்டுல இருக்கக்கூடாது, அப்பா குடிக்காம இருக்கணும், அம்மாவுக்கு நல்ல சுகம் இருக்கணும், இப்படி பிள்ளைங்க எழுதி கொடுத்துருக்குறங்க. அப்ப அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம்? சின்ன பிள்ளைங்க இன்னும் இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிள்ளைங்க எங்க அப்பா அம்மா சண்டை கூட போடக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்னா மனசு கஷ்டமா இருக்குது. இந்த பிள்ளைங்க வேதனைப்படுற அளவுக்கு யார் சண்டை போட்டுட்டு இருக்கா? அப்பா அம்மா சண்டை போடும். பிள்ளைங்க தான் சண்டை போட்டுட்டு அலையும் அந்த வயசுல. ஆனா அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. வீட்டுல சந்தோஷம் இல்ல, வீட்டுல சமாதானம் இருக்கும்னு சொல்லி பிள்ளைங்க எழுதி கொடுக்குறாங்க. நிறைய குடும்பத்துல எப்படிதான் லெட்டர் வருது, சகோதரி எல்லாம் போயிட்டு வராங்க இல்லையா, நிறைய பேர் எழுதி கொடுக்குறது என்னதான் எழுதி கொடுக்குறாங்க, எங்க வீட்டுல சந்தோஷம் வேணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. ஏன் சொன்னா ஒருத்தரை தாங்கிக் கொள்ள முடியாம குற்றத்தை ஒருத்தர் மேல ஒருத்தர் சாடி கடிச்சுக்கிறதுனால அந்த குடும்பம் என்னதாகும்? அழிஞ்சுப்போம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க பாருங்க. யாத்ரா 14வது அதிகாரத்துல முதல்ல கர்த்தரை நோக்கி தான் கூப்பிட்டார்கள், அதுக்கப்புறம் மோசே பக்கமா திரும்பிட்டாங்க. அன்றியும் 11வது வசனம், அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன?
நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே. கொட்டுறாங்க வார்த்தை அப்படியே மனமனமனமனன்ட்டு இல்லையா? ஆனா மோசே என்ன சொல்றான் பாருங்க 13ஆம் வசனத்துல. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இவங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பதட்டம் தான் இல்லையா? பதறுகிறதுனால, என்னமோ நடந்துரும் அப்படி சொல்லி பதறதுனால. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம தேவன் வழி நடத்துகிற வழியிலே அவருக்கு என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. அதுக்கப்புறம் அதிலே அவருக்கு ஒரு பெரிய திட்டமும் உண்டு. அப்ப நானும் நீங்களும் அவருடைய கரத்துல இருக்கிறதுனால மீதி எல்லாமே அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அந்த வழி ஒருவேளை உலகத்துக்கு பைத்தியமா தோண்டலாம், ஆனா அது யார் போட்ட திட்டம்? அவர் போட்ட திட்டம். அதுல நம்ம அப்படியே வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக அமையும். மோசே சொல்லுகிற காரியம்னா, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எப்படி பயப்படாம இருக்கிறது? இப்படி இருக்குது, எங்க போறது? முன்னாடி சமுத்திரம், பின்னாடி பார்வோன் இருக்காங்க, எப்படி பயப்படாம இருக்கிறது? அங்கதான் தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கை வருகிறதாக இருக்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் தெரிந்த வசனம் வாசிக்கலாம். நமக்கு ஆண்டவர் என்னதான் சொல்லியிருக்கிறார்? 6வது வசனம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்ம என்ன சொல்லுவோம்? அது எப்படி கவலைப்படாம இருக்கு? சிலர் ஒரு கவலை தீர்ந்த உடனே அடுத்து என்ன கவலைப்படுறதுன்னு ஒரு கவலைப்பட்டு இன்னொரு கவலையை என்ன பண்ணிக்கிறது? தூக்கிக்கிறது. ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வேணும், இல்லாட்டி பொழுது போகாது அவங்களுக்கு. ஆனா ஆண்டு சொல்கிறார், என்ன சொல்கிறார்? கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாம என்ன செய்யலாம்? அந்த இடத்துல ஆண்டு சொல்கிறார், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். சரியா? இந்த இடத்துல இந்த சூழ்நிலையை எடுத்துக்கிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சூழ்நிலையில பயப்பட வேண்டாம் சொல்லி மோசே சொல்லுகிறார். அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த பிலிப்பியர் எழுதின நிருபத்துல இந்த நம்ம வாசத்தை கேட்ட அந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரத்தோட அவங்க என்ன பண்ணிருக்கணும்? தேவனுக்கு அதை தெரியப்படுத்திருக்கணும். என்ன ஸ்தோத்திரம் செலுத்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆண்டவர் என்னென்ன அற்புதம் செய்தார் இல்லையா? அதை யோசிச்சு பார்த்துக்கலாம்ல. இவங்களா ஈர்த்திலிருந்து வெளியே வந்தாங்க, இவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக இவங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்களா? ஒரு முயற்சி கூட எடுக்கல. ஆனா இவங்களுக்காக மோசே ஆயத்தம் பண்ணினது யாரு? தேவன் ஆயத்தம் பண்ணினான். மோசையை கொண்டு வந்து தேவன் எத்தனை அற்புதங்களை செய்தார். ஒரு அற்புதமா இவங்க செஞ்சாங்களா? ஒரு அற்புதம் கூட இவங்க செய்யல. எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்தார். இன்னொரு காரியம் வாசிக்கலாமா? 13வது அதிகாரத்துல அவங்க அப்படியே நடந்து வரும்பொழுது 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 13வது அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்ப பகல் அவங்களுக்கு என்ன வந்துட்டு இருக்கு? மேகம். வெயில் அவர்களை தாக்காதபடிக்கு மேகஸ்தம்பம் வந்துட்டே இருக்கு. அதோடு கூட இரவில் என்ன வந்துட்டு இருக்குது? அக்னி ஸ்தம்பம். வெளிச்சத்துக்காக அக்னி ஸ்தம்பம் வந்துட்டே இருக்குது. அப்ப யார் அவங்களோடு கூட நடந்து வந்துட்டே இருக்கிறா? ஆண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவங்க கண் கூட பார்த்துட்டே இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மோட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். எப்பதான் சொல்லுவோம் தெரியுமா? நான் கேட்டது கிடைச்ச உடனே ஆண்டு எனக்கு என் கூட இருக்கிறாரு. ஆனா கிடைக்கலன்னு உடனே அவர் என்னமோ கைவிட்டு எத்தனையோ வருஷம் ஆன மாதிரி நினைக்கிறோம். ஆனா அவர் அங்கதான் இருக்கிறார். இங்கே அப்ப தேவன் நம்மை ரட்சித்த விதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் அனுதினம் நம்மை வழி நடத்துகிற வழிகளை யோசித்து பாருங்க. எவ்வளவோ வழிகளில் அற்புதமாய் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். இப்பொழுது ஒரு பிரச்சனை, நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை, ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையா தான் இருக்குது. ஆனா இந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும் சொல்லுகிறார் வேதம். வேதம் என்ன சொல்லுகிறது? பயப்பட வேண்டாம். ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு அதை தெரியப்படுத்து. குப்பையிலிருந்து தான் நம்மளை உயர்த்தி இருக்கிறார் இல்லையா? வேதம் அப்படிதான் சொல்லுது. புழுதியிலிருந்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். இப்ப கண்மலையின் மேலே நம்மளை உட்கார வச்சுட்டாரு. இன்னும் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற அந்த காரியத்தை குறித்து ஆண்டிடத்திலே முறுமுறுக்காமல், ஒருத்தர் கடித்துக் கொள்ளாமல் நாம் அந்த காரியத்தை யார் கையில கொடுத்துடலாம்? ஆண்டவர் கருத்துல கொடுத்துடலாம். ஆண்டவர் இப்படி இருக்கிறது,
எங்களுக்கு சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ஆனா நீர் அதை பார்த்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவர் அழகாக அதை செய்கிறவராக இருக்கிறார். ஏன் சொன்னா அந்த பாதையில் அவருக்கு ஒரு பெரிய நோக்கமே, திட்டம் இருக்கிறது. அவருக்கு நோக்கம் இருக்கிறது ஒன்று, இன்னொரு ஒரு பெரிய திட்டத்தை அதுக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த பாதையில் நாம் அமைதியா இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்ய போகிறார் பாருங்க. 13ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். 13ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிறான், ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவருடைய ரட்சிப்பை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நிக்கணும், அமைதலா இருங்க. நிக்கணும்னு சொன்னா ஒண்ணு அப்படியே நிக்கிறது இல்ல, அமைதலா இருங்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அமைதலா மட்டும் இருங்க அப்படி சொல்லுங்க. இப்ப உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. நீங்க பாட்டு அமைதலா இருங்க, சண்டை போட வேணாம், யாரையும் குற்றம் சாட்ட வேணாம், அமைதலா மட்டும் போயிட்டே இருங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். அப்ப புதிய ஏற்பாட்டில் வாசி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்திலே வருகிறது, இங்கே மத்தேயுவிலும் வருகிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது சொன்னா தேவன் உங்களை வச்சிருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? நிக்கணும், ஓடிடக்கூடாது. அந்த இடத்த விட்டு நம்ம ஓடிட்டோம்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போற ரட்சிப்பை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல நிற்க வேண்டும். அதான் இங்க சொல்கிறான், நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்புறம் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த பிரச்சனை இல்ல, பிசாசு உங்களை துவக்கினாலும் அந்த சூழ்நிலை தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார் என்பது இன்னொரு நம்ம பார்க்க முடியாது, இப்ப நின்று பார்த்தாதான் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 14ஆம் வசனத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். யார் தான் யுத்தம் பண்ண போறது? நாமா நீங்களா? ஆண்டவரா? ஆண்டவர் தான் செய்ய போறார். ஏன்னா இது யாருடைய வாழ்க்கை? ஆண்டவர். யாருடைய பாதை? ஆண்ட திட்டம் பண்ணின பாதை. அதுல அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் நில்லுங்கன்னு சொல்கிறார். நீங்க நின்னா மட்டும் போதும். நின்னான்னு சொன்னா சும்மா நிக்கிறது இல்லைங்க. சும்மா இருப்பீர்கள், ஆண்டு உங்களுக்கு யுத்தம் பண்ணுவான்னு சொன்னா நான் சோம்பேறியா ஈச்சர்ல படுத்துக்கிடுவேன், ஆண்டு மீதியெல்லாம் செய்வார்னு சொல்லி அர்த்தம் இல்லை. இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிற வேலையை நீங்க என்ன பண்ணும்? நீங்களும் நானும் செஞ்சுட்டே இருக்கணும். இன்னொருத்தர் செய்யறத பார்த்து அவனை மாதிரி எனக்கு இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி புலம்புகிறதா ஆண்டு வேணாம் சொல்கிறா. ஆனா இன்னைக்கு நம்ம கையில கொடுத்த ஒரு சின்ன வேலையா கூட இருக்கலாம், அதை என்ன பண்ணும்? செஞ்சுட்டே போயிட்டே இருப்போம். செஞ்சுட்டே போய் கொண்டிருக்கும் பொழுது அதான் சும்மா இருக்கிற காரியம். சும்மா இருக்குன்னா அப்படி ஐடியலா சும்மா இருக்கிறது கிடையாது. ஏன் சொன்னா கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றா? 15ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அப்ப 13ஆம் வசனத்தை நில்லுன்ற வார்த்தைக்கும் 15ஆம் வசனத்துல புறப்பட்டு போங்கள் வார்த்தைக்கும் முரண்பாடா இருக்கு இல்லையா? அப்ப அந்த நில்லுன்றது நிக்கிறது சொல்ல, சும்மா நிக்கிறது சொல்ல, செய்ய வேண்டியது செய்யி. அதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்றாங்க. சிலர் மோசையை திட்டிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அதை நிறுத்திட்டு என்ன பண்ணு, நடக்க ஆரம்பின்னு சொல்றார். மோசையை சொல்றா நீ கோலை நீட்டுன்னு சொல்றார். மோசே கோலை நீட்டுகிறான். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கிறார். ஜனங்கள் என்ன பண்ண சொல்றாரு? ஓடு, கடந்து போ அப்படி சொல்றார். அப்ப அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை அங்க செய்யணும். தேவன் செய்ய வேண்டியது செய்வார். தேவன் என்ன பண்ண போகிறார்? யுத்தம் பண்ண போகிறார். வாசித்தர அந்த வசனங்களை வாசி அப்படியே முடிச்சிரு. 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? முறையிடுகிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, சரியா? ஆண்டவரே நாங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்றது முறையிடுறது. முறையிடுறதுன்னா அதான் கொஞ்சம் வழியே இல்லையே, நாங்க என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்றது வந்து முறையிடுற மாதிரி. ஜெபம் பண்றது வந்து பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அவருக்கு தெரியப்படுத்துங்க, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு ஆண்டவரே, நாங்க என்ன பண்றே தெரியல. அப்ப அவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு காரியம் முறையிடுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுன்னு சொல்றாரு. 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். செய்ய வேண்டிய செய், மோசே செய்ய வேண்டிய செய்ன்னு சொல்கிறான். 17ஆம் வசனத்தில் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மைமைப்படுவேன். சொல்ல போனா பின்னாடி எகிப்தியரை வர வச்சதே யாருதான்? உண்மையை சொல்ல போனா பின்னாடி எகிப்தியரை வர வச்சதே யாருதான்? ஆண்டவர் தாங்க. ஏன்னா அவருக்கு பெரிய பிளானே இருக்கு. இவங்களை கடலுக்குள்ள கவுத்தி யார
மகிமைப்படுத்த போகிறார்? தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். 17ஆம் வசனம் கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். 18ஆம் வசனத்தில் பாருங்க, நானே, அந்த கடைசியில, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஆண்டுடைய பிளான் அது. பின்னாடி அவங்க துரத்தி தான் ஆகணும், துரத்துவாங்க. ஆனா நீ என்ன பண்ணாத, பயப்படாத. பிசாசு நம்மளை துரத்துவானா துரத்த மாட்டானா? நிச்சயமா துரத்துவான். வாழ்க்கையில பிரச்சனை உண்டா இல்லையா? பிரச்சனை உண்டு. ஆண்டு சொல்லிட்டார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லிட்டார். ஆனால் என்ன பண்ண வேணாம், பயப்பட வேண்டாம், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவன் ஒண்ணுமே உங்களை செய்ய முடியாது சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லு, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சொல்கிறார். நீங்க ஆண்டு உங்களை வச்ச இடத்துல மட்டும் நீங்க இருந்துட்டே இருங்க. ஆண்டு செய்ய சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. மீதியெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? ஆண்டு பார்த்துக்கிடுவா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளிலும், நம்முடைய குடும்ப எல்லையில, நம்முடைய சபையில, நம்முடைய வழிகள் கர்த்தராலே நியமிக்கப்பட்ட வழி. நம்மளா தவறு செய்திருந்தோம்னு சொல்லி உணர்ந்தோம்னு சொன்னா, நம்ம மடத்தனமா நம்ம குடும்ப எல்லைகளில் தப்பு செஞ்சிட்டோம் சொன்னா, அதையும் யார் கையில கொடுத்துருங்க. ஒன்னா சேர்ந்து முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே நான் மடத்தனமா உழப்பிட்டோம், எல்லாத்தையும் போட்டு கெடுத்துட்டோம், குழப்பி வச்சிருக்கோம், இந்தாங்க இப்ப நீங்க வச்சுக்கோங்க அப்படி சொன்னா, அதையும் அழகா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, மாத்தி தருவார். அதான் நம்முடைய ஆண்டவர். எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, இருக்கிறபடி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் சொன்னா, மீதியெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். ஏன் சொன்னா, நம்ம அவரை ரட்சித்திருக்கிறார், நம்மை அவர் அழைத்திருக்கிறார், நமக்காக ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருக்கிறார். இதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தாம் சொன்னதில் தவறுனாரா? தவறலையா? தவறவே இல்லை. அவர் ஒரு பொழுதும் தவறுகிற தேவன் அல்ல. அவர் தான் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அதை அழகாய் செய்து முடியும். தவறுறதெல்லாம் யாரு தான்? மனிதர்கள் தான். நானும் நீங்களே தான் தப்பு செய்வோம். ஆனால் ஆண்டவரை ஒரு பொழுதும் குற்றம் சாட்டிடாதீங்க. புரியாத காரியம் நடந்தா கூட, ஏன் ஆண்டவரை இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி சொல்லவே சொல்லாதீங்க. அவர் பெரிய தேவன். அவர் குற்றம் சாட்டுறதுக்கு நானும் நீங்களும் பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர் அழகா எல்லாத்தையும் செய்வார். பெரிய திட்டத்தோட நோக்கத்தோடு கூட அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறார். அன்றைய எனக்கு விளங்கலன்னு மட்டும் சொல்லுங்க. யாக்கோபுல சொல்லும் பொழுது, ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டுட்ட பெலன் மட்டும் கேளுங்க. ஏன் விளங்கலாம்? பெலன் கேளுங்க. ஆண்டு ஞானம் தருவாரா? ஞானம் தர மாட்டாரா? புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் தருவார். தொடர்ந்து போங்க, சோர்ந்து போகணும்னா, ஒருத்தர் கடிச்சுக்கிறவனா, தொடர்ந்து முன்னாடி போகும் பொழுது ஆண்டு அழகா காரியங்களை செய்து முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு நோக்கம் உண்டு. சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். நம்ம ஒரு ஆள் விசுவாசிக்கும் பொழுது நம்ம மூலமா குடும்பத்தையே ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு நோக்கம் இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் நம்மளே அதை எதையோ செஞ்சு உழப்பி நாசப்படுத்தி வச்சிருக்கோம். அப்புறம் யார் செஞ்சான்னு சொல்லிக்கிறது? ஆண்டு தான் எல்லாம் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறான்னு. ஆண்டு கிடையாது. நம்மகிட்ட தான் தவறு இருக்கலாம். அதை நம்முடைய வாழ்க்கை ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்து அமைதலாய் போகும் பொழுது நிச்சயமா தேவன் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க முடியும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையில் காண்பிச்சுகிறோம். நீர் எவ்வளவு அற்புதமான தேவன். எங்களை ரட்சிப்பதற்கு நீர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கூட உம்முடைய சொந்த குமாரன் எங்களுக்காக கொடுத்தீரே. அவர் எங்களுக்காய் மரித்தார். எங்களுக்காக எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களை நாங்கள் ரட்சிப்பதற்காக எங்களிடத்தில் அனுப்பினீர். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக மோசே அனுப்பினது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக எத்தனையோ பேரை நீர் பயன்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவ்வளவு பெரிய காரியத்தை செய்த தேவன் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதமாய் வழி நடத்துவீர்னு சொல்லி நம்ப கிருபைத்தார். எங்கள் வாழ்க்கையின் பாதைகளை புரிந்து கொள்ளாமல் புலம்பி தவிக்காதபடிக்கு, ஒருவர் கடித்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையை நாங்கள் அப்படியே உம்முடைய கருத்தில் கொடுத்து விட்டு பயப்படாமல் ஆண்டவர் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் செய்து முன்னேறி செல்லக்கூடிய கிருபைத்தார். நீர் எங்களுக்காக யாவற்றை செய்வீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்று சொல்லி நம்பி அமைதலாக இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தார். இந்த வார்த்தைகள் நீங்கள் தொடர்ந்து பிரயோஜனமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை உடைய கருத்தில் இருக்கிறது என்பதை பூரணமாய் புரிந்து கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.